இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் அதிரடியான திருப்பங்கள்லாம் நடந்து கதையில் ஒரு பெரிய ட்விஸ்டான காவேரி மேலே தப்பு இல்லை, காவேரி பணத்தை தொலைக்கலை, பசுபதியுடைய பணத்தை தொலைச்சது குமரன். அதனால தான் குமரன் திருன்னு எப்போ பார்த்தாலும் முழிச்சிக்கிட்டு இருந்தார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கான் மாமாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிற கங்காவுடைய மனசில் திடீர்னு இவர் எதுக்குமே உதவ மாட்டார்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவேரி தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக கங்காவுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அவங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல கோவப்பட வேண்டியது குமரன் கிட்ட. குமரனை பலார்னு ஒன்று விட்டு அடா பாவி மனுஷா, ஏன் அப்படி பண்ண, இத்தனை நாளாக சொல்லாமல் வச்சிருந்தியா, இதை எத்தனை நாள் என்னென்ன விதத்தில் அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை வகையில் அவமானப்படுத்தி வரும்பொழுதெல்லாம் கரிச்சு கொட்டி எல்லாம் எங்கள் அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு போனவன், எங்கள் அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு போனவன்னு எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் கங்கா இப்போ அதை கேட்கறதுக்கான மனநிலையை விட நம்ம தங்கச்சியை காயப்படுத்திட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் தான் இப்போ கட்டி பிடிச்சி கதறி எழுதிட்டு இருக்காங்க. நமக்கும் பார்க்க எமோஷனலான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அந்த கதை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கதை விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்குது, ஏகப்பட்ட சீரியல் வரப்போகுது. இதில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்ட் மேரேஜா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ட்விஸ்ட் தான். அதனால தான் இப்படி ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஏன் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னே சொல்கிறீங்க, தெரியலனா சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாரும் கோவமாக பேசிகிட்டு இருக்க பொழுது இது ஒரு பாசிபிலிட்டி, இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறோம். அதை தான் அந்த வீடியோலையும் ஃபுல்லாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். இது இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கியமான விஷயமா பாசிட்டிவான சைடில் கதை போகணும் அப்படின்னா இப்போ ஒரு எமோஷனலாக இவங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கையும் கட்டி பிடிச்சிருக்கிறதாகட்டும், இல்லை இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை பற்றி பேசும்போதாகட்டும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பாசத்தோடு காவேரி பண்ண விஜய்க்கு காவேரி மேலே அன்பும் காதலும் அதிகரிச்சிட்டே போது. அவர் அதை வெளில மட்டும் தான் சொல்லலையே தவிர அவருடைய கண்ணிலையும் தெரியுது, அவருடைய பேச்சிலையும் தெரியுது. நிஜமான ஒரு கணவராக அவர் எப்போவும் மாறிட்டார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மனதளவில் ஒரு அன்பு இருக்கிறதுனாலையும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனாலையும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் தலையை கோதி விடுற அளவுக்கு போயிட்டு அதை அப்படியே நிறுத்திட்டாங்க காவேரி வேறு தனியாக. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிற இந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு இவங்க மனசில் இருக்க காதலை இப்போ சொல்லிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதை சொல்லாமல் விட்டாங்கன்னா ராகினி மூலமாகவோ நிவின் மூலமாகவோ கங்காவுக்கு சந்தேகம் பணம் எங்கேருந்து வந்துச்சு. அப்போ நர்மதாவுடைய ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட ₹1 இல்லை 10 லட்ச ரூபா பணத்தை தெரியாத ஊரான சென்னையில் எப்படி ஒரே நாளில் சம்பாதிக்க முடியும், அதே நாளில் கல்யாணத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா இதில் ஏதோ தப்பு இருக்குது. பணத்துக்காக தான் அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டவுட்டுக்கெல்லாம் முன்னாடி மனசில் இருந்து விஜய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு காவேரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, நீ என் கூடவே இருந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் மனைவியெல்லாம் வேணாம், நிஜ மனைவியாக மாறிட்டு இந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் கூட நமக்கும் திருப்தியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும் புது புது பிரச்சனைகள் புது கதை களங்கள் அப்படின்னு கதையை கொண்டு போகலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சீரியல் முடியுது அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றி உங்களுடைய கருத்து, தகவலில் ஒரு அனுமானத்தை பற்றி பாசிபிலிட்டியை பற்றி உங்கள் கருத்து, முடிய வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா எப்படி கொண்டு போனால் ட்ராக் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் அதிரடியான திருப்பங்கள்லாம் நடந்து